நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, இயற்கை அழகாக பார்க்குறது அழகாக. இது அம்பா சமுத்திரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வருது. என்னமோ பேரை எனக்கு சொல்ல தெரியல, அருளாசி என்னமோ பேர் வருது அங்கே ஃபால்ஸு. மக்கள் கம்மியான மக்கள் தான் இருக்குது. தண்ணி ஸ்பீடாக இருக்குது. தண்ணி அந்த செவருக்கு அடுத்து லேடிஸ் குளிக்கிறது, செவருக்கு இந்த ஜென்ஸு வருது. இப்போ இதில் போய் நான் குளிக்க போகிறேன். நம்ம ஜில்லாப்பாக இருக்கோம் அப்படின்னாங்க. ஸ்விம்மிங் ஜட்டி போட்டுக்கோங்க, நம்ம ஜட்டி போட்டு கையில் கொடுத்துருக்கோம். எல்லோரும் வந்து குளிக்க வந்துருக்கோம். இது நம்மளோட வந்துக்கூடியது நம்மளுடைய நண்பர் முகமது சான்ஸ்லேட்டு சிங்கம், ராஜபாளையத்து சிங்கம். எல்லா குரங்குகள்லாம் இருக்காங்க, எந்த டிஸ்டர்ப் பண்ணலை. ட்ரெஸ் மாற்றிக்கலாம், ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ஆமாம் சார், ட்ரெஸ் மாற்றிங்க. அதே மாற்ற போங்க குடிங்க. இது எங்கே இருக்குது? குடிங்க, அவங்க வீடியோ எடுக்கணும் குடிக்கிற மாதிரி. அதான் பார்த்து என்ன பண்ண போகிறாரு? எல்லாம் சகஜம். இந்த இங்கே இருக்கட்டும், இந்த வாரம் பார்த்துக்கங்க. சரி சரி, யாரும் என்ன பண்ண போகிறாங்க? குற்றாலம் இங்கேருந்து அடுத்து குற்றாலம் போகலான்னு சொல்லிட்டு, குற்றாலம் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி நாளைக்கு இங்கே தான் ரவுண்டிங். இதை முடிச்சுட்டு சுமார் 350 கிலோமீட்டரில் தூரத்தில் உள்ள கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானல் கீழே ஒரு ஊரில் ஒரு கல்யாணம், நாளைக்கு கல்யாணம். நம்மளுடைய நண்பர் அவங்க அஜித்தும் கூட, அவர் மகளுடைய கல்யாணத்துக்காக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டுருந்தார். அந்த கண்டிப்பாக போகணும், ஃபேமிலியோடு வர முடியாது. அந்த பாசாவுடைய அன்பு பாசத்துக்காக கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, குற்றால அருவியில் வர மாதிரி தண்ணி ஸ்பீடாக இருக்குது. நெண்டால் குளிக்க முடியாது, அடித்து நவத்திரம்னு நினைக்கிறேன். இருக்கிறதே தலையில் இருக்கிறதே ஒரு 50 முடி இருக்குது. அதை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி குளிச்சு நம்ம காலத்துக்கு முன்னாடி குளிச்சு அதே தொடரும். ஓகே, இது பேர் அருசூடி ஃபால்ஸு நம்ம போட்டுருக்காங்க. அருசூடி என்னன்னு சொல்லியிருக்காங்க. இது தாமரைப்பட்டினி ஆறு அடுத்து கீழே ஊரில் தாமரைப்பட்டினி ஆறாம். பாபநாசங்கிற ஊர்லேருந்து வருது அப்படின்னாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் 100% தப்பாக இருந்தாலும் அதுக்கு நல்லா ரெஸ்பான்சிபிள். யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்மளாக ஒருத்தர் கேட்டு சொல்கிறோம். கேட்கும்போது சில பேருக்கு தெரியும், சில பேர் தப்பாக சொல்லுவாங்க. உள்ளது தான். அதனால் யாரையும் குறை சொல்ல வேணாம். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலன்னா அப்போ மோடிஃபிகேஷன் அதை விட்டு தள்ளிடுங்க, அவ்வளோதான். அதை எடுத்துக்கிட்டு அதை இஷ்யூ பண்ண தேவையில்லை. பேட் கமாண்டு தேவையில்லை. இது யூடியூப் சேனலுக்காக எடுக்கணும். யூடியூப் சேனல் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. வாழ்த்துக்கள்.